கல்யாணம் ஆன புதுசுலலாம் என் ஹஸ்பண்ட் வந்து மத்தியான டைம் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருந்தாலும் கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நைட்டுக்கு என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கே போகலாம் எல்லாம் பேசுவார். ஆனால் இப்போ ஒரு 10+ இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் நான் தான் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் முக்கால்வாசி கால் வந்து எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி மேலே எடுப்பார். நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்வாரு. இப்போ ரீசெண்டாக அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ தான் தெரிஞ்சுது ஹீ ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இன்சைட். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக எவ்வளோ வசதிகள், சொஃபிஸ்டிகேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வீட்டு ஞாபகம் கொஞ்சம் வர்றது கம்மி தான் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், அவங்க ஒரு தனி உலகத்தில் என்ட்ரு ஆகிருக்கிற அந்த டைமில் தான் நம்ம வந்து நம்ம உலகம் விட்டு விட்டு போயிடுச்சே, நம்ம பசங்க நம்ம வீட்டுக்காரி எப்போ வருவாங்களோ, நம்ம உலகமே அவங்க தானே அப்படின்லாம் டைலாக் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட லைஃப்பை நம்ம வாழவே மறந்துடுவோம். ஸோ வி ஹாவ் 8 hours சாலிட் டைம். அவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. என்றைக்குமே இந்த தியாகி பேட்ஜ்லாம் போட்டுட்டு ஏதாவது யூஸ் இருக்கா? யாராவது உங்களுக்கு அவார்டாக கொடுக்க போகிறாங்க? கிடையாதுல்ல. கமெண்ட்டில்